ஓம் சக்தி. இன்றைய கலியுகத்தில் ஆன்மீகம் வேரூன்றி நின்ற மரமாக இருந்த சமயத்தில் ஆன்மீகம் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஆதிபராசக்தி அன்னையானவள் அவதாரம் எடுத்து வந்து அடிகளாரூர்வில் மேல் மருவத்தூர் திருத்தலத்தில் உலாவி வருவது உலகறிந்த விஷயமே. அந்த ஆன்மீகம் என்னும் பயிர் சோர்வில்லாமல் தலைத்து செழித்து வளர்வதற்காக அடிகளார் அவரை உருவாக்கி அவர் மூலமாக மக்களுக்கு ஆன்மீக பயிர் வளர்த்து வர அம்மா இன்று வடிவமைத்து கொடுத்துள்ளார். இந்த ஆதிபராசக்தி வழிபாட்டில் சாதி மத இன பேதம் இல்லாமல் எல்லா மதமும் ஓர் மதமே ஓர் இனம் ஓர் தெய்வம் என்ற கோட்பாட்டிற்கிணங்க இன்று ஆதிபராசக்தி மன்றங்களும் வழிபாட்டு நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. இங்கு வேதியர்கள் இல்லை, சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் இல்லை, பெண்களால் மட்டும் முன்னிறுத்தி இந்த வேள்வி இங்கு நடைபெற இருக்கின்றது. வேள்வி முறையிலும் அம்மாவின் கட்டளைக்கிணங்கவே இங்கு வேள்வி நடைபெறுகின்றது. இங்கு பெண்களை முன்னிறுத்துவதற்காகவே இந்த மன்றமானது இயங்கி வருகின்றது. ஏனென்றால் பெண்கள் என்றால் இயலாமை, பெண்கள் என்றால் ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற நிலை மாறி இன்றைய காலகட்டத்தில் பெண்களாலும் எல்லாம் முடியும். முக்கியமாக பெண்களால் பூஜை முறை, வேள்வி குண்டங்கள் அமைத்தல், வேள்விக்கான கலசங்கள் நிறுவுதல், முக்கியமான செயல்பாடுகள் அவ்வளவுமே இங்கு நடைபெற்று வருகின்றது. வத்தலையில் இந்த மன்றமானது சக்தி ஆறுமுகம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இவ்வளவு வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்றால் அது மிக இல்லை என்றே கூற வேண்டும். அம்மாவின் அருளானைப்படியும் அன்னையின் அருளோடும் இங்கு இந்த வேள்வி பூஜைகளும் இந்த கலச பூஜைகளும் நடைபெறுகின்றன. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு என்றும் தொய்வில்லை, என்றும் அவர்களுக்கு இடரில்லை என்று காட்டுவதற்காகவும் நம்மை இந்த கலியுகத்திலிருந்து மீட்டெடுக்கவும் வந்திருக்கும் அன்னையானவள் இந்த பூஜை வழிபாட்டில் எம்மை ஈடுபடுத்தி எம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த பூஜைகளும் வேள்விகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வேள்வியிலும் பூஜையிலும் அனைத்து செவ்வாடை தொண்டர்கள் மட்டுமல்லாது இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் இங்கு நடக்கும் இந்த மிகவும் முக்கியம் வாய்ந்த இந்த பூஜையில் தங்களை இணைத்து கொண்டு அவர்களையும் ஆன்மீக வழியில் சென்று இந்த கலியுகத்தில் உய்வு பெறுமாறு நாம் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். ஆன்மீகம் எவ்வளவு வேகமாக செழித்து வளர்கிறதோ அதேபோல் இந்த இணையதளமும் அதை காணும் மக்களும் ஆன்மீக பணியிலும் சமய பணியிலும் தம்மை இணைத்து கொண்டு இந்த இணையதளமும் உலக மக்கள் அனைவரும் செழித்து வாழ அம்மாவின் அருளோடு லங்கா ஸ்ரீ இணையதளமும் உலக மக்களும் தங்களை ஆன்மீக நெறியில் இணைத்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த சமய ஆன்மீக நிகழ்வுகள் சிறப்புற்று நடக்க அம்மாவின் அருளோடு அம்மாவின் ஆசையை வேண்டி இன்றைய நாளில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. அருள் புரிவாய். ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் தீர வேண்டும்.